லிரிஸுக்கு முன்பே 300 கோடியை அள்ளியது கோட். 2026 தேர்தலை குறிவைத்திருக்கும் விஜயின் அரசியல் நகர்வுகள் ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்துள்ள கோட் அப்டேட்டை கேட்டு ரசிகர்கள் சோசியல் மீடியாவை திணற வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே படத்தின் முதல் பாடல் வெளிவந்த நிலையில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு 2ஆம் பாடல் வெளியானது. இப்பாடலை நடிகர் விஜய் மற்றும் மறைந்த பாடகர் பவதாரணி இணைந்து பாடியுள்ளனர். கபிலன் வைரமுத்து பாடல்கள் வரியை எழுதியுள்ளார். இந்த பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டு உள்ளது. வீடியோவில் பவதாரணியின் குரல் மனதை வருடும் மலடி பாடலாக இப்பாடல் உருவாகியுள்ளதை உணர முடிகிறது. இந்த நிலையில் தயாரிப்பு தரப்பு கோட் படத்தின் சேட்டலைட் உரிமையை பற்றி அப்டேட் வெளியிட்டு உள்ளது. அதன்படி கோட் படத்தை வாங்குவதற்கு நீ நான் என பல போட்டிகள் நடந்தது. அதில் ஜீ தமிழ் நிறுவனம் கிட்டத்தட்ட 98 கோடிகளை கொடுத்து இந்த உரிமையை கைப்பற்றி இருக்கிறது. இதுவரை வெளியான விஜய் படங்களிலே இது அதிகபட்ச சேட்டலைட் உரிமை ஆகும். முன்னதாக லியோ படத்தை சன் டிவி நிறுவனம் 80 கோடிகள் கொடுத்து வாங்கியிருந்தது. அதே போல வாரிசு படத்தையும் சன் டிவி 50 கோடிகளை கொடுத்து கைப்பற்றி இருந்தது. அந்த வகையில் இது அதிகபட்ச வியாபாரம் ஆகும். அதே போன்று டிஜிட்டல் உரிமை நெட்ஃபிளிக்ஸ் தளம் கைப்பற்றியுள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய அனைத்து மொழிகளிலும் சேர்த்து இதன் வியாபாரம் 125 கோடிகள் ஆகும். ஹிந்தி மொழி வியாபாரம் மட்டும் 25 கோடிகளாக உள்ளது. மேலும் படத்தின் பட்ஜெட்டில் 300 கோடியாகும். இதில் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் வியாபாரமே கிட்டத்தட்ட பட்ஜெட் அளவை எட்டிவிட்டது. தற்போது படத்தின் எதிர்பார்ப்பும் உச்சக்கட்டத்தில் இருப்பதால் நிச்சயம் பாக்ஸ் ஆபீஸை கலக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.